ஸோ வெல்கம் டு ப்ரோக்ராமர்ஸ் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டைப் காஸ்டிங். ஜாவாவில் டைப் காஸ்டிங் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், அதோட பர்பஸ் என்ன, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ டைப் காஸ்டிங்னா பேசிக்காக என்னன்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஏன்ற ஒரு வேரியபிளுக்குனா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டா டைப் இருக்கும். இன்டீஜரோ கேரக்டரோ பூலியனோ இல்லைனா ஃப்ளோட் டபுள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஸோ ஒரு வேரியபிளோட ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது, அதாவது ஒரு கேரக்டராக இருக்கிற டேட்டா டைப் வேரியபிள் வந்து இன்டீஜர் வேரியபிளாக மாற்றுறது, இல்லைனா ஒரு இன்டீஜராக இருக்கிற வேரியபிள் வந்து லாங் டேட்டா டைப் இல்லை ஃப்ளோட் டேட்டா டைப்பாக மாற்றுறதுக்கு தான் பேர் தான் டைப் காஸ்டிங் சொல்கிறோம். ஸோ டைப் காஸ்டிங் பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெண்டு விதமான டைப் காஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங்கை வேற எப்பெல்லாம் சொல்லலாம்னா அப்காஸ்டிங் ஆர் வைடனிங்னு சொல்லலாம். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்கை நேரோவிங் ஆர் டவுன் காஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்னா. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். Implicit typecasting na enna widening or upcasting. So implicit typecasting implicit typecasting is implemented by compiler da. So unless or use manual kudukalana adu default ave compiler இந்த implicit typecasting பண்ணிக்கும். So implicit typecasting na enna lower to higher data type move ஆவறது. So suppose when we assign lower data type value to higher data type, that typecasting is called upcasting or implicit typecasting. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைட்டுன்னு ஒரு இது இருக்குது, ஷார்ட் கேர் இன்ட் லாங் ஃப்ளோட் டபுள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைட் ஷார்ட்ன்ற டேட்டா டைப்பு பைட்டோட சின்ன பெருசு தான். ஸோ பைட்லேருந்து ஷார்ட்டு இன்பில்ட்டாகவே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ கேரக்டர்ன்றது இன்டீஜரோட சின்ன டேட்டா டைப் தான். ஸோ கேரக்டர்லேருந்து இன்டீஜர் மாற்றணும்னா இம்ப்ளிசிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஸ்மாலர் டேட்டா டைப்ஸ் டு லார்ஜர் டேட்டா டைப்ஸ் மூவ் ஆகுறது வந்து இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இதுக்கு வந்து டேட்டா லாஸ் எதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னா இப்போ பைட் ஆக்கியபை பண்ணுற மெமரியோட டபுள் வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெமரி தான் ஆக்குபை பண்ணும். பைட்டோட சைஸ் வந்து 1 பைட்னா டபுளோட இது வந்து 8 பைட்ஸ். ஸோ பைட்டோட இது ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெமரி தான் ஆக்குபை பண்ணும். ஸோ டேட்டா லாஸ் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சப்காஸ்டிங் வார்னிங். ஸோ இது இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பைலர் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராமில் பார்ப்போம் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கிளாஸ் டைப் காஸ்டிங் டெமோ. ஸோ let me have a main method, public static void main string arg. Okay, so typecasting. So now suppose byte னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். byte a equal to 120. Okay, let me set the Java. Okay, character abc equal to a. ஸோ இதை நான் சப்போஸ் ஒரு இன்டீஜர் இல்லைனா ஓகே நான் இன்டீஜருக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ பைட் கேரோட எல்லாமே இன்டீஜர் வந்து லார்ஜர் டேட்டா டைப் தான். ஸோ நம்ம இன்டீஜருக்கு அசைன் பண்ணி பார்ப்போம். இன்டீஜர் ஓகே வேல்யூ ஈக்குவல் டு ஏ அசைன் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்னொரு இன்டீஜர் வேல்யூ வச்சுக்கிறேன், வேல்யூ 1 ஈக்குவல் டு ஏபிசி சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ
நான் இதை பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். system டாட் அவுட் டாட் println வேல்யூ system டாட் அவுட் டாட் println வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைட் ஏ ஈக்குவல் டு 120ன்னு இருக்கு, கேரக்டர் ஏபிசி ஈக்குவல் டு ஏன்ற ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைட் வேரியபிள், ஒரு கேரக்டர் வேரியபிள். ஸோ நான் டைப் காஸ்டிங் சொன்னது இந்த ஏன்ற இது வந்து பைட் வேரியபிள் ஆக்சுவலி. ஆனால் நான் இங்கே வேல்யூன்ற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூன்ற வேரியபிள் என்னது, இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ நீங்கள் கேட்கலாம், பைட் இந்த ஏன்றது பைட் டேட்டா டைப், நம்ம இங்கே வேல்யூன்றது இன்டீஜர் டேட்டா டைப். இந்த பைட் எப்படி இன்டீஜருக்கு அசைன் ஆகும், ரெண்டு வேறு வேறு டேட்டா டைப்பு. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து implicit typecasting சொல்கிறோம். ஸோ சின்ஸ் பைட் ஷார்ட் இன்ட், ஸோ லோவர்லேருந்து ஹையர் தான் போகிறதுனால நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். அதுவே டிஃபால்ட்டாக அந்த டேட்டா டைப் கம்பைலரே வந்து அந்த டேட்டா டைப்க்கு அது டைப் காஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். டைப் காஸ்டிங் டெமோ டாட் ஜாவா. ஓகே, ஸோ டைரக்டரிக்கு மூவ் பண்ணிட்டு சிடி ஜாவா ஜாவா சி டைப் காஸ்டிங் டெமோ டாட் ஜாவா. ஸோ கம்பைல் பண்ணுற, கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். ஜாவா டைப் காஸ்டிங் டெமோ. ஸோ எனக்கு 120 and 97 வந்துச்சு. 120ன்ற இந்த வேல்யூ, 97 ஏவோட யூனிகோட் வேல்யூ வந்து எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிட்டு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து implicit typecasting. ஸோ இந்த டைப் ஆஃப் டைப் காஸ்டிங் தான் சொல்கிறோம் நம்ம வந்து implicit typecastingனு. ஸோ அடுத்த டைப் ஆஃப் டைப் காஸ்டிங் என்னன்னா எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் ஓட இன்னும் அதர் ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா நேரோவிங் ஆர் டவுன் காஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா ஒரு ஹையர் டேட்டா டைப் வேல்யூ வந்து லோவர் டேட்டா டைப், ரிவர்ஸ் ஆஃப் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் தான். இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங்கில் ஒரு லோவர் டேட்டா டைப் வேல்யூவை ஹையர் டேட்டா டைப்க்கு அசைன் பண்ணுறோம். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டேட்டா டைப் வேல்யூ வந்து லோவர் டேட்டா டைப்க்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். ஒரு ஹையர் டேட்டா டைப் வேல்யூ வந்து லோவர் டேட்டா டைப் வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் தான். இப்போ டபுள்ன்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. டபுளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஆக்சுவலி, 8 பைட்ஸு. பைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 பைட். ஸோ 8 பைட் மெமரி இருக்கிற டேட்டா வந்து நம்ம 1 பைட்டில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக டேட்டா லாஸ் நடக்கும் தான். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் வந்து கம்பைலர் பண்ணாது, யூசர் தான் மேனுவலாக கொடுக்கணும், யூசர் தான் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும். ஸோ இது ஒரு சாம்பிள் பார்ப்போம். இப்போ இதே ரிவர்ஸில் எடுத்துப்போம். ஓகே, ஸோ பைட் ஏ. ஸோ இங்கே இன்ட் வேல்யூ கொடுக்குறேன். மேபி வேல்யூ வந்து 120. ஓகே, பைட் வந்து -127 to 128 தான் ஸ்டோர் பண்ண முடியும். சாரி, -127 to +127 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் 129 கொடுக்குறேன். இங்கே இன்ட் வேல்யூ வந்து நான் வந்து ஓகே லெட் மீ கிவ் 500 கொடுத்துப்போம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் பண்ணுறேன். இப்போ நம்ம இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் பார்த்தோம், அதுலேருந்து அப்படியே கொடுக்குறோம். ஸோ நான் ஏவை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஏபிசியும் பிரிண்ட் பண்ணோன்னு பார்க்குறேன். இப்போ இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். நான் 2 இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்குறேன். அதை வந்து நான் பைட், ஒரு வேல்யூ வந்து பைட்டாக மாற்றுறேன், இன்னொரு வேல்யூ வந்து ஏபிசியாக மாற்றுறேன். ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம்.
டைப் கேஸ்டிங் டெமோ கம்பைல் பண்ணனே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 எரர் வருது. என்னன்னா இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட். இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்கு, இன்டிஜர் வேல்யூ. இங்கே நம்ம அதை மாத்திர டைப் பார்த்தீங்கன்னா பைட் கேர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பைட் கேர்லாம் வந்து லோவர் டேட்டா டைப்ஸ். ஸோ இன்டிஜர் இதோட பெரிய டேட்டா டைப். ஸோ ஒரு ஹையர் டேட்டா டைப்லேருந்து நம்ம ஒரு லோவர் டேட்டா டைப்க்கு மூவ் பண்ணுறப்ப இம்ப்ளிசிட்டாக கம்பைலரால் டைப் காஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்குது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக டைப் காஸ்டிங் எப்படி பண்ணலான்னா, அந்த வேரியபிளுக்கு முன்னாடி பிரேசஸ் போட்டுட்டு என்ன டைப்பாக மாற்றணுமோ பைட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ எனக்கு இது வந்து கேரக்டராக வேணும். ஸோ பிரேசஸ் போட்டு என்ன டைப் ஆஃப் இது வேணும், கேரக்டர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ பைட்டோட ரேஞ்சே நீங்கள் -127லேருந்து 1+127 தானே, ஆனால் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ 129. அப்போ எரர் த்ரோ பண்ணாதா ஆனால் கேட்டீங்க. பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு. ஸோ சேவ் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணுறேன், எனக்கு இஷ்யூ எதுவும் வரல, ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு -127 பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் கொடுத்த வேல்யூ 129, பட் எனக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா -127. இதுதான் நான் வந்து சொன்னேன், ஹையர் டு லோவர் டேட்டா டைப் மாத்துறப்ப அந்த டேட்டா டைப் இப்போ அந்த லோவர் டேட்டா டைப்போட வேல்யூ ரேஞ்சில் வரலன்னா அது வந்து நம்மளுக்கு அப்பார்ட் ஃப்ரம் வேற ஏதோ தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். லோவஸ்ட் வேல்யூ -127 பைட்டுக்கு, ஸோ அது பிரிண்ட் ஆகுது. சேம் ஃபார் கேரக்டர். ஸோ எதுவுமே இல்லைன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் டிஃபால்ட் இது இருக்கும். ஸோ கொஷின் மார்க் ஸ்டார்டிங், ஸோ அதனால அந்த கொஷின் மார்க் இதை பிரிண்ட் பண்ணுது. நம்ம சப்போஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 122ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன்னா இஷ்யூ எதுவும் வராது. ஸோ எனக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். அந்த நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் வரக்கூடிய டேட்டா டைப்போட வேல்யூ ரேஞ்சுக்குள்ளார நம்ம வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூவில் டேட்டா லாஸ் ஆகாது. பட் அந்த வேல்யூ அந்த அவுட்புட் ஃபைனல் டிசைடு டேட்டா டைப்போட வேல்யூ ரேஞ்சோட எக்ஸீட் ஆயிருந்ததுன்னா வேல்யூ நம்ம கொடுக்குற வேல்யூ, அப்போ டேட்டா லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்ன்றது. ஸோ இதுதான் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்கான டிஃப்ரென்சஸ். ஓகே. ஸோ இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங்னா லோவர்லேருந்து ஹையருக்கு போகிறோம், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்னா ஹையர் டேட்டா டைப்லேருந்து லோவர் டேட்டா டைப் போகிறோம். அடுத்த ஒரு லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டைப் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் காஸ்டிங் சொல்கிறோம். கிளாஸ் டைப் காஸ்டிங்னா என்னன்னா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ ஒரு parent class reference variable is able to hold child class object, but child class reference variable is unable to hold parent class object. அதாவது ஒரு parent class variable வந்து, ஸோ பேரண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சைல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த சைல்டு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட்ஸ் பேரண்ட் இருக்குது. ஸோ பேரண்ட் கிளாஸில் M1ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. சைல்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா void M1 அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறாங்க, M1 மெத்தடை. அண்ட் இங்கே சைல்டு கிளாஸில் M2ன்னு ஒரு தனி மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெயின் மெத்தட் கொடுத்துட்டு பேரண்ட் கிளாஸ் P1 ஈக்குவல் டு நியூ ஆஃப் சைல்டுன்னு கொடுத்து, நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரிலேஷன் ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நியூ ஆஃப் சைல்டு. ஸோ பேரண்ட் கம்பைலர் என்ன பண்ணணும்னா கம்பைல் டைமில் பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், பட் ரன் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஜேவிஎம் என்ன பண்ணும், சைல்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பேரண்ட் P1 ஈக்குவல் டு நியூ சைல்டுன்னு இருக்குது. ஸோ கம்பைல் பண்ணுறப்ப என்ன ஆகும்,
P1 என்ற கிளாஸ், ஸோ P1 ஓட இது வந்து பேரண்ட். ஸோ பேரண்ட்ன்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் தான் எடுத்துக்கும். பட் ரன் டைம்ல சைல்டு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ சைல்டு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ P1.m1 கொடுக்குறப்ப நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிடும். பட் P1.m2ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன் எரர் த்ரோ பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இந்த P1.m2 P1ன்றது என்னது, பேரண்டோடது. கம்பைலேஷன் எரர் த்ரோ பண்ணும். ஸோ கம்பைல் டைமில் இது பேரண்டோட ஆப்ஜெக்டாக மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ பேரண்ட் கிளாஸில் எனக்கு M2ன்ற மெத்தடே இல்லை. ஸோ அதுதான் சொல்ல வரோம். கிளாஸ் டைப் காஸ்டிங் சொன்னது இதுதான். சைல்டு C1 ஈக்குவல் டு இந்த பேரண்ட் ஆப்ஜெக்டை நான் சைல்டு மாதிரி டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டை டைப் காஸ்ட் பண்ணலாம், ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எனக்கு கண்டிப்பாக இதில் இருக்கிற இது எல்லாமே இங்கே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு நான் M2 மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், கிளாஸ் பேரண்ட். ஓகே, ஸோ இதில் void m1 ஒரு மெத்தட் வச்சுப்போம். அதில் ஜஸ்ட் ஒரு print ஸ்டேட்மெண்ட் வச்சுப்போம். system.out.println m1 method in parent class. ஸோ இது extends parent. ஸோ இதில் அதே மாதிரி ஒரு ஓவர்ரைட் பண்ணுறேன். இப்போ ஓவர்ரைடிங் கான்செப்ட் ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம். void m1 system dot out dot println m1 method in child class, and then another method வச்சுக்கிறேன் void m2ன்னு. ஸோ இதில் system dot out dot println m2 method. ஓகே, ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம பேரண்ட் கிளாஸ் வச்சு கிரியேட் பண்ணுவோம். பேரண்ட் p equal to நியூ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி டைப் காஸ்டிங் டெமோன்ற இது வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் p.m1 கொடுக்குறேன் அண்ட் p.m2வும் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் கம்பைல் அண்ட் cls ஸோ ஓகே சாரி, இது சின்டாக்ஸ் எரர். ஸோ பார்த்தீங்கன்னா cannot find symbol p.m2. ஸோ இது வந்து நான் சொன்ன சைல்டு கிளாஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ரெஃபரன்ஸ் ஜேவிஎம் தான், ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த pன்ற ஆப்ஜெக்ட் வந்து டைப் காஸ்டிங் டெமோ சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் கம்பைலர் என்ன பண்ணும், இது பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி தான் ஆக்ட் பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த p.m2ன்ற லைனில் எரர் அடிக்குது, cannot find symbolன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த இது. பட் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இப்போ பேரண்ட்டுக்கு ஈக்குவல் டு நியூ ஆஃப் சைல்டுன்னு போடுறோம். சைல்டு ஈக்குவல் டு நியூ ஆஃப் பேரண்ட் போட முடியுமா கேட்டிங்கன்னா, let us try. டைப் காஸ்டிங் டெமோ p equal to நியூ ஆஃப் பேரண்ட் சொல்லிட்டு போடுறேன். ஸோ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன். இன்கம்பேட்டபிள் டைப்ஸ்னு எனக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. ஸோ இந்த என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, பேரண்ட் கிளாஸில் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும். பட்
சைல்டு கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதுதான். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ கம்பைல் நம்ம கிளாஸ் லெவல் டைப் காஸ்டிங் பார்க்குறப்ப நான் சொன்னேன் டைப் காஸ்டிங் டெமோன்ற கிளாஸ்க்கு டி ஈக்குவல் டு நம்மளுக்கு தேவையான இது. ஸோ இந்த பேரண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு எனக்கு பி, இதை வந்து நான் சைல்டு ஆப்ஜெக்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சைல்டு ஆப்ஜெக்ட்ன்றது டைப் காஸ்டிங் டெமோ. ஸோ இப்போ எனக்கு டி வந்து டைப் காஸ்டிங் டெமோ டைப். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் பின்றது டைப் காஸ்டிங் டெமோ கிளாஸாக மாறிடுச்சு. இதோட ரெஃபரன்ஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் கிடையாது, டைப் காஸ்டிங் டெமோ டி. ஸோ இப்போ நான் வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டி டாட் எம்1 டி டாட் எம்2. ஸோ இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போம். நோ இஷ்யூஸ். m1 மெத்தட் இன் சைல்டு கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது, அடுத்தது m1 மெத்தட் இன் சைல்டு கிளாஸ், m2 மெத்தட். ஸோ இதுதான் கிளாஸ் லெவல் டைப் காஸ்டிங் சொல்கிறோம். கிளாஸ் லெவல் டைப் காஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து சைல்டு கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து சப்போஸ் பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு டைப் காஸ்டிங் டெமோ எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஸோ அந்த சைல்டு கிளாஸோட நேம் போட்டு பேரண்ட் கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அப்போ எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்கில் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் பேரண்ட் பி ஈக்குவல் டு நியூ சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கொடுத்தாலே நம்மளுக்கு அதால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இன்னரிட் ஆன மெத்தட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சைல்டு கிளாஸில் செப்பரேட்டாக ஏதாவது மெத்தட் கொடுத்தா கம்பைலர் எரர் த்ரோ பண்ணும். நம்ம பார்த்தோம் p.m2 கொடுக்குறப்ப கம்பைலர் எரர் த்ரோ பண்ணிச்சு. ஸோ இதுதான் கிளாஸ் லெவல் டைப் காஸ்டிங்ன்றது இந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் டைப் காஸ்டிங் கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த மெத்தடை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கணுமா, இது என்ன ஃபார்ம் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் எனி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.